வேலூர் கோட்டை பூங்காவில் தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் என்று அதிக அளவில் திரண்டு வந்து பொழுதுபோக்குவார்கள். நேற்று முன்தினம் மாலை பூங்காவில் இளம்பெண் ஒருவர் டிஎஸ்பி சீருடையில் வலம் வந்துள்ளார். அவர் அங்குமிங்குமாக ஒய்யார நடைபோட்டு கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். பெண் டிஎஸ்பி பார்த்ததும் போலீசார் சல்யூட் அடித்துள்ளனர். அதற்கு அவரும் பதிலுக்கு வணக்கம் தெரிவித்துள்ளார். ஆனால் அவரின் நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் வடக்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெயலட்சுமிக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் ஜெயலட்சுமி மற்றும் எஸ்ஐ ரேகா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது டிஎஸ்பி சீருடையில் இருந்த அந்த இளம்பெண்ணை அழைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் சென்னை கிரைம் பிரிவு டிஎஸ்பி என தன்னை அறிமுகம் செய்துள்ளார். பின்னர் தனது பாய் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள் என்பதால் கேக் வெட்டி கொண்டாட வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவலை தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் வேலூர் மாவட்டம் ஒடகத்தூர் அடுத்த நேமபந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி. இவரது கணவர் கூலி தொழிலாளி. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். உமா மகேஸ்வரி 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். இவர் பல்வேறு இடங்களில் வீட்டு வேலை செய்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் கூறியதாவது: உமா மகேஸ்வரி சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் தங்கி ஒரு வீட்டில் வீட்டு வேலை செய்துள்ளார். அப்போது அங்கு நகை பணம் திருட்டில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அந்த வீட்டின் உரிமையாளர் அவரை வீட்டிலிருந்து வெளியேற்றி அங்குள்ள போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீஸ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். இதேபோல சென்னையில் வசிக்கும் இவரது உறவினர் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளார். அவரை நலம் விசாரிக்க சென்றபோது அங்கும் நகை பணம் திருட்டில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாகவும் அங்கு போலீசில் புகார் அளித்துள்ளனர். இவர் மீது வடபழனி, பூக்கடை காவல் நிலையங்களில் வழக்குகள் உள்ளது. தொடர்ந்து அங்கிருந்து சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் மேல் அரசம்பட்டு பகுதியைச் சேர்ந்த லாரி டிரைவர் ஒருவர் நண்பராக அறிமுகமாகி பழகி வந்துள்ளார். அவரது நண்பருக்கு பிறந்தநாள் என்பதால் அவருடன் கேக் வெட்டி கொண்டாட மாலையில் சொந்த ஊரிலிருந்து டிஎஸ்பி சீருடை அணிந்து கொண்டு பஸ்ஸில் வேலூருக்கு வந்துள்ளார். பின்னர் கேக் வாங்கி கொண்டு கோட்டை பூங்காவில் கேக் வெட்டி கொண்டாட வந்துள்ளார். ஆனால் அவரது பாய் ஃப்ரெண்ட் சென்னைக்கு லாரியில் சரக்கு ஏற்றிக்கொண்டு வர காலதாமதம் ஏற்பட்டது. வருவதற்கு தாமதமாகும் என்று தெரிவித்தாராம். இதைத் தொடர்ந்து அவரது பாய் ஃப்ரெண்டை செல்போனில் தொடர்பு கொண்டு விசாரித்த போது அவருக்கு பிறந்தநாள் என்பதும் அவர் கேக் வெட்டி கொண்டாட வர இருந்ததும் தெரியவந்தது. இதனால் உமா மகேஸ்வரி தனது ஆண் நண்பரை இம்ப்ரெஸ் செய்து கவர இவ்வாறு செய்துள்ளார். இதையடுத்து போலி பெண் டிஎஸ்பி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்.